வணக்கம் நண்பர்களே. நேத்து எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்டா வர போற அந்த 3 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? அனிதா, மணிமாறன், சிவகாமி அண்ட் கோகிலா. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நிறைய பேர் நேற்று நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு வீடியோன்னு சொன்னீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் இன்னும் நல்லபடியாக வீடியோ எடுப்பேன். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம வீடியோ பற்றி சொல்லுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கிராமத்து காதலுக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். என்ன லட்சுமி, ஜோதி, வாங்க சாப்பிடலாம், வந்து உட்காருங்க. இருக்கட்டுண்ணே, நீங்க சாப்பிடுங்க. மதனி எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. ஆமா ஆமா, செம பசி. வா ஜோதி, வந்து உட்காரு. சரி மாமா, அந்த வரேன். ஏங்க விடுங்க, கையை விடுங்க. தமிழ்செல்வி, நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? வா முதல்ல. அம்மா அம்மா, அங்க பாருமா. பாண்டி, தமிழ், வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா? ஆமாமா. அதானே, வெக்கமானனா ஏது? ஏங்க செத்து சும்மா இருங்க. தமிழ்செல்வி, புடவை மாத்திட்டியா? மனசு மாறிட்டியாமா? அம்மா, தமிழ்செல்விட்ட காசு பணம் இல்லைனாலும் ரோஷம்லாம் அதிகமாவே இருக்கு. இது நான் என் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு நானே வாங்கி கொடுத்தேன், புரியுதா? இது யார் காசுலயும் வாங்கினது இல்ல. என்னம்மா பாண்டி மாமா இப்படி சொல்றாரு? எங்க இருந்து வாங்கியிருப்பாரு? என்ன பாண்டி சொல்ற? என்ன உங்க அப்பா மில்லுல போய் வேலை பார்த்து காசு எடுத்துட்டு வந்தியோ? என்ன இருந்தாலும் அதுவும் உங்க அப்பா மில்லு தானே. அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா சைடே நான் போல. எங்க அப்பாவோட சொத்துல எதுலயும் நான் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கல. எங்க அப்பா சொத்தையும் நான் சுரண்டல. நான் சுயமா வேலைக்கு போனேன். இன்னைக்கு சம்பாரிச்ச காசுல நான் என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். ஏங்க விடுங்க, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீ விடு தமிழ்செல்வி, எல்லாருக்கும் தெரியணும்ல என் பொண்டாட்டிக்கு என்னாலையும் சம்பாரிச்சு வாங்கி தர முடியும்னு. ஆமா ஆமா, இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயோ, எல்லாரும் செத்த சும்மா இருங்க. சரி வா தமிழ், பாண்டி சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. அம்மா, நீ சொன்னது சரிதாம்மா. பாண்டி மாமா எங்கேயும் வேலைக்கு போயிருக்காருமா. என்ன வேலைக்குமா போயிருப்பாரு அப்படி? அதாண்டி தெரியல. நான் போய் சொன்னேன்ல, அவன் மூஞ்சே சரியில்லைன்னு. ஏதோ சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு போனான்னு. பாத்தியா, இப்ப பொண்டாட்டிக்கு புடவைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாண்டி ஒரே நாள்ல. ஏமா, அந்த தமிழ் சேவை பார்க்க கடுப்பா வருதுமா. புது சேலை கட்டிட்டு எப்படி மினிக்கிட்டு வந்து நிக்கிறா பாரு. சே, விடு பாத்துக்கலாம். ஏதாவது கலகத்தை மூட்டலாம், இரு. சரி வா தமிழ்செல்வி, உட்காந்து சாப்பிடலாம். ஏங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உட்காருங்க. அம்மா கொடுங்க, நான் வைக்கிறேன் எல்லாருக்கும். அண்ணே, பாண்டி பரவாயில்ல, ரோஷம் உள்ளவன் தான். நீ சொன்ன உடனே வேலைக்கு போய் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு வாங்கி கொடுத்துட்டான் பாருங்க. உங்க பையன் நிரூபிச்சுட்டான். அதுக்காக சோறு சாப்பிட்றப்ப எதுவும் சொல்லிடாதீங்கண்ணே. அப்புறம் அதுக்கும் தமிழ் சொல்லி கோச்சுக்குவா, பாவம். ஏமா, அப்ப சோறு மாமா காசு இல்லையா? அடியே, என்ன இருந்தாலும் பாண்டி நம்ம வீட்டு பையன், அவ பொண்டாட்டி நம்ம வீட்டு மருமக. அதனால சொன்னேன். நீ உட்கார் தமிழ் செல்வி, சாப்பிடலாம். பார்வதி, நான் சொன்னது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். துணிமணி சோறு எல்லாம் தனித்தனியா கிடையாது, சரியா? அவன் பொண்டாட்டிக்கு சோறு வேணாலும் அவன் வேணா சம்பாரிச்சு கொடுக்கணும். ஓசியில சம்பாரிச்சு வைக்க இது ஒன்னும் அவங்க பாட்டை விட்டு சொல்றது இல்ல, நான் சம்பாரிச்சது, சரியா? எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் என் பிள்ளையா இருக்க முடியும். இல்லனா போ சொல்லு. ஏங்க எனக்கு பசிக்கலங்க, வாங்க நான் போயிடுறேன். தமிழ்செல்வி நில்லு. ஏங்க சொன்னா கேளுங்க, இதுக்கு எதுக்குங்க ஒரு பிரச்சனை? எனக்கு நிஜமாவே பசிக்கலங்க. ஏங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? பிள்ளைங்க சாப்பிட தானே வந்துச்சுங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுட்டு இப்படி பண்றீங்களே அழிச்சாட்டியும். பார்வதி, நீ வாய மூடு, சரியா? ஒரு பிள்ளைய தான் பெத்து, அது எனக்கு அடங்குன மாதிரி இல்ல. அப்புறம் எப்படி நான் மட்டும் அதுக்கு செய்யறது? நீ வாய மூடிட்டு உன் வேலையை பாரு. ஐயோ, ஒரு பிள்ளைய பெத்துட்டு புருஷனுக்கா பிள்ளைக்கா ஆளாகிறது தெரியாம நின்றுட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஏங்க வேணுங்க, பாவம் அம்மா வேற கஷ்டப்படுறாங்க. வாங்க போயிடலாம். அம்மா, நான் ஒன்னும் சும்மா சாப்பிட வரல, சரியா? சாப்பிடறதுக்கு இனிமே நான் பணம் கொடுத்துருவேன். பாண்டி, என்னடா சொல்ற? நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு பணமா? ஏம்மா, என்னைக்கா இருந்தாலும் பேச்சுதான், சொல்லுதான். இந்த காசை புடி. இனிமே நான் எப்போதும் நானும் தமிழ்செல்வி சாப்பிடறதுக்கு காசை கொடுத்துருவோம். பாண்டி, என்னடா இது புது பழக்கம்? ஏன்டா இப்படி பண்ற? அம்மா, நான் பண்ணையாரோட பையமா. அவருக்கு இருக்கிற ரோஷத்துல கொஞ்சம் கூட எனக்கு இருக்காதா என்ன? புடிமா, இப்ப சோற போடு. ஐயோ, என்ன சொல்றதுனே தெரியலடா. தமிழ்செல்வி, இப்ப தைரியமா நீ உட்காந்து சாப்பிடு. இது யாரோட சொத்தும் கிடையாது, உன் புருஷன் நான் சம்பாரிச்சு உனக்காக வாங்கி தரது, சரியா? இது யாருக்காவும் நீ பயந்து சாப்பிட வேணாம். வா சாப்பிடலாம். சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. சே, இந்த வீட்டுல சாப்பிடறது கூட நிம்மதி இருக்காது போல. இந்த ரோஷம் என்னைக்கு இருக்கணும், ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போக கூடாது, சொல்லிட்டேன். ஏங்க சாப்பிட்டு போங்க. முதல்ல சாப்பிடறதுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு சோறு போடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா விடுமா, எங்களுக்கு சாதத்தை போடு. அவர் எப்படி சாப்பிட்டுக்குவார், போடு. தமிழ்செல்வி சாப்பிடு நல்லா. எம்மோ, என்னமா நடக்குது இங்க? ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த பாண்டி மாமா பத்தியா, தமிழ் செல்விய கோபுரம் மாதிரி மேலே ஏறி உட்கார வச்சிருக்காரு. அந்த துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து. விடுறி, இன்னைக்கு நம்ம கலங்கம் பண்ணது தோத்தாலும் அடுத்த பிளானை போடலாம். விடு. இப்ப நம்ம எய்மே அந்த தமிழ் செல்வியும் பிரிக்கிறதானே, பாத்துக்கலாம். நீ வா.
ஏ அத்தா லதா லதா வாயா, லேட் ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா லதா, மணி ஆச்சு. ஓ சிவகாமி அக்கா, இந்த வரேன். அத்தை வீட்டு சிட்ட பாத்துக்கோங்க சரியா? உங்க மவன் வண்டி எடுத்துட்டு போயிருக்காரு பெயிண்ட் அடிக்க, அதனால வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க. வந்துருவாரு உங்க மவன் பெயிண்ட் அடிச்சிட்டு. சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சிவகாமி அக்கா போவோமா? போலாம் லதா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேல. மம்முட்டியும் அந்த சட்டியும் கேட்டாக, என்கிட்டயும் இல்ல, உன்கிட்ட இருக்கா? மம்முட்டியா? என்கிட்ட இல்ல சிவகாமி அக்கா, அவர் பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறப்ப வச்சிருந்தாரு, இப்ப அந்த பண்ணையிலே போட்டு வந்துட்டாரு. சரி விடு, அங்க யாராவது வச்சிருப்பாங்க பாத்துப்போம். இந்த அனிதா வரேன்னா இன்னும் காணோம். அடியே அனிதா! என்ன சிவகாமி அக்கா, அனிதாவும் 100 நாள் வேலைக்கு வராளோ? ஆமாண்டி, அவளும் வரேன்னு சொன்னா, அவ பேரையும் சேர்த்துக்கிட்டே இன்னும் காணமே. ஏ அனிதா, என்னடி பண்ற? சிவகாமி அக்கா இருக்கா, வரேன். அடியே சீக்கிரம் வாடி, எம்புட்டு நேரம், ஏற்கனவே நம்ம தான் லேட்டு. சிவகாமி அக்கா, லதாக்கா நீ வரியா, போவோமா? அடியே அனிதா, எம்புட்டு நேரம்? லதா தான் புதுசு, நீ போன வருஷம் தான் வேலைக்கு வந்திருக்க, எம்புட்டு நேரமா கிளம்புவ? அட ஏன்க்கா, வீட்டுல அம்புட்டு வேலை இருக்கு. பிள்ளைங்களை கிளப்பி விட்டு புருஷனை கிளப்பி விட்டு நம்ம கிளம்பி வரதுக்குள்ள போதும் ஆயிடும். அது என் மாமியார் இருக்கு பாரு, உட்காந்த இடத்த விட்டு நான் ஊறாது, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு வரேன். சரி வா போவோம். ஏன் சிவகாமி அக்கா, அங்க போய் எப்படியும் கொஞ்ச நேரத்தை சும்மா தான் உட்கார போறோம், அதுக்கே அப்படி பறக்குற? அடியே அனிதா, இன்னைக்கு நமக்கு சூப்பரண்டடா வரப்போறது யார் தெரியுமா? அந்த காளிமுத்து பையன். சிவகாமி அக்கா, நீ என்ன சொல்ற? இன்னைக்கு 100 நாள் வேலை சூப்பரண்ட் காளிமுத்தா? ஐயோ, அப்படிதான் நான் வந்திருக்கவே மாட்டேனேக்கா. என்னடி அனிதா, அந்த பேரை சொன்னாலும் இப்படி பதற? ஏன், அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அடல் அதாக்கா, நீங்க வேற, அந்த ஆளு வந்தா அவ்வளவுதான், நம்மள ஏச்சு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்க முடியுமாடி அனிதா? நம்ம வேலைக்குன்னு கிளம்பிட்டோம், என்ன ஆனாலும் வேலை செஞ்சுதான் ஆகணும். சீக்கிரம் வாங்க, அந்த காளிமுத்து வந்து போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம போகணும். என்ன சிவகாமி அக்கா, போட்டோ கிட்டோங்கிற? அந்த காளிமுத்துக்கு என்ன வேலை நினைக்கிற நீ? இன்னைக்கு எத்தனை பேர் 100 நாள் வேலைக்கு வந்திருக்காக, என்ன பண்றாங்கன்னு போட்டோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவானா, அதுதான் வேலை அவனுக்கு, வேற என்ன வேலை? சரி வாங்க போவோம். அனிதா வாடி வரசா. வரேன் நடங்க. காலையில இந்த பொங்கலை தின்னுபுட்டா நடக்கவும் முடியல, ஒன்னும் முடியல. ஐயோ. டேய் சோம்பேறி சொன்னப்பா, நான் தான் பொண்ணு வந்து பேசுறேன். டேய் உடனே என்ன பண்ற? ஒரு 2 ஏக்கர்ல இடம் பாருடா. ஆமாண்டா, இடம் பாரு, ஒரு வாரத்துல ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பாரு. என்ன மொட்டச்சி யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கா? என்ன விஷயமா இருக்கும்? அடே சொன்னப்பா, 5 லட்சம் 10 லட்சத்துக்குலாம் வேணாம், ஒரு 30-40 லட்சத்துக்கு பாரு. ஆமா, இன்னும் 10 நாளுக்குள்ள இடம் எனக்கு காமிச்சே ஆகணும். நீ சொல்லிட்டேன், நல்ல பெரிய இடமா இருக்கணும் சரியா? ஒரு 5 பெட்ரூம்னாவது கட்டுற மாதிரி இருக்கணும். சரி சோம்பேறியா இருக்காம சீக்கிரம் நான் சொன்ன வேலையை பாடுறா, உனக்கு நல்ல கமிஷன் தரேன் சரியா? சரி வச்சுட்டா. ஒரு வேலை சொன்னா 100 கேள்வி கேட்கறாங்க. அடியே மொட்டச்சி, நீ என்ன புரோக்கரா மாறிட்டியாடி? யோ என்ன கொழுப்பா, என்ன பார்த்தா என்ன புரோக்கர் மாதிரியா தெரியுது? நீ தானடி போன்ல இடத்த பாரு, 10 ஏக்கர்ல பாரு, 20 லட்சமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற. யாருக்காவது இடம் பிடிச்சி கொடுக்க போறியா? யோ மண்டையில முடியலனாலும் அறிவும் இல்ல நமக்குதாயா. என்னடி சொல்ற? நமக்கிட்ட 50 காசு ஏதாவது சீட்டு கீட்டு விழுந்துச்சா? லாட்டரி சீட்டு? ஆமா அப்படியே லாட்டரி சீட்ல நமக்கு பணம் விழுந்துட்டாலும் அடையாயா நீ வேற. அப்புறம் எதுடி மொட்டச்சி 50 காசு நமக்கு? யோ ஒருத்தர் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து சும்மா சோறு போட்டுட்டு இருக்க, நான் கறியும் சோறும். அந்த ஆள் போறப்ப எல்லா சொத்தையும் எழுதி வாங்குறேன்னு சொன்னேல, அங்க இருக்க சொத்தெல்லாம் வித்துட்டு இங்க பெரிய இடமா வாங்கி வீடு கட்டி வாடகை கூட போறையா. ஏண்டி அந்த தாத்தா முதல்ல உனக்கு சொத்து எழுதி தரேன்னு சொன்னாரா? என்ன தரமாட்டேன்னு சொல்லிடுவாரோ? உட்காந்து ஒரு வாரமா கறிஞ்சோறும் போடுறையா, சொத்தை தராம போயிருவாரோ? நீ போடுற பழைய சோறுக்கும் பழைய கறிக்கும் சொத்து எழுதி ஆடி தருவாங்க? எல்லாம் அந்த நெட்டச்சி கையில தான் இருக்கு, அவள்கிட்ட போய் பேசுறேன். இருக்கு எப்படியாவது சொத்தை எழுதி வாங்கி வித்து இங்க நான் வீடு கட்டி வாடகை கூடல. என் பேர் பொன்வண்டு இல்ல. ஏய் பேராசை பெரு நஷ்டம்டி. யோ நான் என்ன அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்? நம்ம மருமகளோட சொத்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. உன் மவன் எங்க 2 நாள் ஆளை காணோம், அதை தேடினியா நீ? அவன் தான் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னான், என்னன்னு தெரியலையே. நீ தானடி அவன் கூட பேசுவ? வந்ததுல இருந்து இந்த கிழமை கூட இருக்காம ஊரை சுத்திட்டு இருக்கான் பாரு. அப்படி இப்படி இருந்தா தானே மாப்பிள்ள நல்லவரு அப்படின்னு சொத்து எழுதி தருவாரு. வரட்டும் அவனுக்கு இருக்கு. பாடி கோகிலா, என்ன இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சுச்சா? எங்க வீட்டுக்குலாம் நீ வர மாட்டியே, அப்புறம் எதுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? வேற என்ன, பால் வேணும், கொஞ்சம் பால் இருந்தா குடுக்குறீங்களா? அடி என்னடி அதிசயம், எங்க வீட்டு பால்ல தான் மொடா தண்ணி இருக்குன்னு சொன்ன, பாலை இனிமே எங்க வீட்டுல வாங்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன பால் கேட்டு வந்திருக்க? ஆமா உண்மையை தானே சொன்னேன், பால்ல தண்ணி ஊத்துவாங்க, நீங்க தண்ணியில பாலை ஊத்தி தரீங்க. அடியே கோகிலா, அப்புறம் எடுக்கிற என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? என்ன பண்றது, திடுப்புடி சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, காப்பி போடணும்னு சொன்னாரு என் வீட்டுக்காரு, அதான் கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்க.
அம்மாடி கோகிலா, அப்படி ஒண்ணு நீ சலிச்சுக்கிட்டு எங்க பாலை வாங்க வேணாம் சரியா? நீ போய் நல்ல பாலா போய் வாங்கிக்க. ஏன்க்கா கொஞ்சம் குடுங்களே, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யாரை பழசு பேசுறது? என் வீட்டு வாசல் நின்று என் பாலை என் மூஞ்சிலே ஊத்திட்டு போனவ தானே நீ. இப்ப என் பாலுக்கா வந்து நிக்கிறியா? போடி, பாலும் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் இப்ப பாலே கறக்கறது இல்ல. அப்படியே கறந்தாலும் நானே குடிச்சிருவேன். என்னக்கா அப்படி சொல்றீங்க? மாடு எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? பால் கறந்து விக்கதானே? அடியே கோகிலா, நாங்க மாடு வாங்கி வச்சா பால் கறந்து வித்தே ஆகணுமா? நாங்களே கறந்து குடிப்போம், இல்ல மாடை வித்துட்டு போவோம். அதுக்கு எதுக்கு உனக்கு? ஆமா ஆமா, ஏதோ பாவமே பால் வாங்க வந்தா ரொம்ப தான் பேசுற. இருக்கிற 2 மாடை வச்சுட்டு எப்படி பார்க்க போறீங்க நானும் பாக்குறேன். பாத்தியாயா இவளுக்கு திமிர? அடியே கோகிலா, இன்னும் 1 வாரம் தான், அப்புறம் இந்த பொண்ணு வந்து கோடீஸ்வரி ஆயிடுவேன். என்ன இது கோடீஸ்வரிங்கறீங்க? மரகிர கலந்துருச்சு அந்த அக்காக்கு. நிஜம்தாண்டி, என் மருமகளோட தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. என் மருமகளுக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்க போறாரு. அந்த பணம் வந்தோன்னே நான் தான் இந்த ஊர்ல கோடீஸ்வரி. அடியே பொன்வண்டு, நடக்காதுக்கு முன்னாடி எதுக்கடி வார்த்தையை விடுற? நடக்காம எங்க போயிட போகுது? அடியே கோகிலா, பால்லாம் இல்ல, போ வாடகைக்கு எதுவும் வீடு வேணா சொல்லு. நான் அரண்மனை மாதிரி வீடு கட்ட போறேன், வந்து குடியிரு. ஆமா ஆமா, இப்படி கனவுலே கோட்டை கட்டிட்டு இருக்கா. ஏதோ போனா போதுன்னு ஓ வீடு ஏறி வந்து பால் வாங்க வந்த மாதிரி என்ன சொல்லணும். இருந்தாலும் உனக்கு இம்பிடு தும்பிடு ஆகாது. கோடீஸ்வரி ஆகிறியா இல்ல தெரு கோடிக்கு வரியான்னு பார்க்க தானே போறோம். பொறாம பிடிச்சவாளுங்க இந்த ஊர்ல எல்லாம். சை, முதல்ல போய் நெட்டா கிட்ட பேசுவோம். மருமகளே மருமகளே. ஏண்டி சரோஜா, நேத்து பாக்கியலட்சுமி நாடகம் பாத்தியாடி? அட போமா, எப்ப பார்த்தாலும் 2 பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு உயிர் எடுக்கிறான். வீட்டுல பாக்குற மனுஷனுங்க பாரு, அவன் எல்லாம் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவன் எல்லாம் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான்னு உயிர் எடுக்கிறாங்க. ஏண்டி சரோஜா, உன் புருஷனுக்கு ஆசையோ? ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு ஒன்னு வச்சுக்கிட்டே வாழ துப்பு இல்ல, இதுல இன்னொன்னு வேறையா? அட போமா. அது சரி, இந்த காளிமுத்து பையன் இன்னும் காணோம். எப்போதும் சீக்கிரம் வந்து காட்டு கத்துவான். இன்னைக்கு பாரு, நம்ம சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கோம், அவனை காணோம். ஆத்தா, அவன் கிடக்குறான் வீணா போன பையன். சும்மா கத்துறதுக்கு தான் லாய்க்கு. ஒரு வேலையும் பார்க்காம நல்லா துட்டை வாங்கிட்டு போறான். நமக்கு பாரு பிச்சை மாதிரி தூக்கி எறிவான். என்ன செய்யறது நம்ம தலையெடுத்து. அது சரி, நீ என்னடி வந்தோடே கட்டையை சாச்சிட்ட? என்னடி ஆச்சு? அது என்னமோ காலையில் ஆனால் ஒரே தலை சுத்தலாம் இருக்கு. என்னத்தை செய்யறது? அதான் ஒரு முட்டாயை போட்டு படுத்திருக்கேன். வரட்டும். என்ன சரோஜா, படுத்து கிடக்குற? வாங்க வாங்க, எல்லாம் வந்துட்டீங்களா? சும்மா தான் அனிதா படுத்து கிடந்தேன். ஏன் இம்புட்டு நேரம்? இதான் லதாவை கூட்டிட்டு வர லேட் ஆச்சு. இன்னைக்கு தான் லதா வந்திருக்கா. என்ன லதாக்கா, ஓ வீட்டுக்காரு வேலைக்கே விட மாட்டாரு, இன்னைக்கு வந்திருக்க? என்ன பண்றது சரோஜா, ராஜாவா இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டியே ஆகுற மாதிரி தான். நம்ம வேலைக்கு போகாம அங்க ஒன்றும் நடக்க போறது இல்ல, அதான் வேலைக்கு வந்தேன். ஏண்டி சரோஜா, இன்னும் அந்த காளிமுத்து பையன் வரல? வந்து கிழிச்சான். நம்ம கிட்ட வந்து கத்துவான். இன்னும் ஆளை காணோம். உட்ரி வருவான். எப்படியோ அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம், விடுங்க. எல்லாம் வந்துட்டீங்களாமா? சாரே, நாங்க வந்து எம்புட்டு நேரம் ஆச்சு. நாங்க லேட்டா வந்தா மட்டும் சம்பளத்துல இருந்து பிடிப்பேன். இப்ப நீங்களே லேட்டா வந்திருக்கீங்க. யாருமா அது பேசுறது? ஏமா, உங்களை நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? 9 மணிக்கு வர சொன்னேன். 9 மணி வந்து பாக்குறப்ப காக்கா கூட இல்ல. நீங்க 10 மணிக்கு மேல வந்துட்டு என்ன சொல்றீங்களா? நான் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டேன் அடுத்த தெருவுக்கு. அடியாத்தே, இவர் 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாராம்லே. ஏமா, உங்களை அதிகாரம் பண்ண ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஊர் கதை வெட்டி கதை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வேலை செய்யறது கொஞ்ச நேரம் தான், அதுக்கு கொஞ்சம் வேலை பார்க்க மாட்டீங்க? சார், என்ன சார் பேசுறீங்க? நாங்க சும்மாவா சம்பளம் வாங்கிட்டு போறோம்? எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் வாங்கிட்டு போறோம். சொல்லுங்க, என்ன வேலை செய்யணும்னு பாக்குறோம். ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் சும்மா அப்படியே ஆக்டிங்க போடுவீங்க. அப்புறம் கூடமா உட்காந்து ஊர் கதை உறவு கதை பேசிட்டு இருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சார் விடுங்க சார், இன்னைக்கு புதுசா லதா வந்திருக்கா. ஆமா லதா, இவங்க சொல்றதுலாம் நீ கேட்காத சரியா? ஒழுங்கா வேலையை பாரு, சம்பளம் கிடைக்கும். சரி சார். சரி, இன்னைக்கு குப்பையெல்லாம் பொறுக்கிற மாதிரி அனுப்பணும். எல்லாம் குப்பையை குனிஞ்சு பொறுக்குங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். வழக்கம் போல தானே, பொறுக்குறோம். எல்லாம் குப்பை பொறுக்குங்கடி, வா. ஏமா சரோஜா, உனக்கு தனியா சொல்லணுமா? நல்லா குனிஞ்சு பொறுக்குமா, அப்பதான் போட்டோல விழுவோம். அப்புறம் அந்த அம்மா சும்மா நிக்குது நினைக்க மாட்டாங்க. பொறுக்குறேன் சார், இருங்க. அடியாத்தை, எம்புட்டு நேரம் ஒரு போட்டோ எடுப்பாரு, குறுக்கு பிடிச்சிக்கும் போலயே. சார் சீக்கிரம் எடுங்க, என்னமோ கல்யாணத்துக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. இருமா, பொறுமையா தானே எடுக்க முடியும். ஆள் கணக்குக்கு இந்த போட்டோ தானே ஆதாரம். ஒவ்வொருத்தரையும் எடுத்தா தானே நான் அனுப்ப முடியும். அப்புறம் ஒருத்தருக்கு சம்பளம் வரலன்னா நீ தருவியாமா? கொஞ்சம் பொறுமையா இரு. உண்மையா கூட குப்பை பொறுக்கிடலாம் போல. குப்பை பொறுக்கிற மாதிரி நடிக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டம். எடுத்துட்டீங்களா சார்? எடுத்தாச்சு. சரி, நிஜமா குப்பையெல்லாம் பொறுக்கி அள்ளி வைங்க சரியா? நான் அடுத்த இடத்துக்கு போய் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். எப்பாடி, முதல்ல போய் தொலைங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் வேலை வாங்குறதுக்குள்ள நம்மளே குப்பையை பொறுக்கிடலாம் போல. அது எவ்வளவோ மேல்.
பொறுக்குங்க பொறுக்குங்க, அப்பதாவது உடம்பு குறையட்டும். அடியாத்தே சுப்லன்ட்டு போயிட்டாருடி. அட சிவகாமி அக்கா, இது என்ன கூத்து? எல்லாம் போய் உட்காந்துட்டாளுங்க, யாரும் கேட்க மாட்டாங்களா கேள்வி? அவ்வளவுதாண்டி, இதுதான் 100 நாள் வேலை. வேற என்ன? அவர் வரும்போது கண்ணை துடைக்கிறதுக்காக குப்பை அழுவாளுங்க, அப்புறம் ஊர் கதை பேச ஆரம்பிச்சிருவாளுங்க. சரியாத்தா சொல்லு அந்த கதைய. அந்த ராணியோட புருஷன் யாரதான் வச்சிருக்கான்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, அனிதா காலை உணவாக என்ன சாப்பிட்டாள்? மறுபடியும் சொல்றேன், அனிதா காலை உணவாக என்ன சாப்பிட்டாள்? சீக்கிரம் உங்க பதில் அனுப்புங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்டா வரலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராமத்துக்கு அதை பத்தி நீங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே, நாளைக்கு வேற எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.